நம பார்வதிவதையே அரஹர மகாதேவா. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த விசுவாவாசு என்று சொல்லக்கூடிய இந்த நாமம் பிறந்து இவ்வாண்டு உங்களுடைய பொது பலன்களை பார்ப்போம். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், மிருகசீர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ரிஷபராசியில் அடக்கமான நட்சத்திரம். இந்த ரிஷபராசிக்கு அதிபதியான கிரகம் அப்படின்னு பார்த்தோமா, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ராசி அன்பர்களுக்கு இவ்வாண்டு பொது பலனிலே 11 ஆதாயங்களும் 5 விரயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாண்டு மிக உன்னதமான ஒரு ஆண்டாக இருக்க போது இவர்களுக்கு. காரணம், லாபகரமான ஒரு ஆண்டு. கடந்த 3ஆம் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெற்றது. இந்த சனி கடந்த காலம் கும்பராசியில் இருந்து இப்பொழுது மீன ராசிக்கு பிரவேசமாகின்றார். இந்த சனி பிரவேசம் இவர்களுக்கு மிக உன்னதமான நன்மையை பெறக்கூடிய ஒரு காலம். 2025 முதல் 2027 வரை இந்த சனி 2 ஆண்டு காலம் இருக்கும். இந்த 2 ஆண்டு காலமும் இவருக்கு 11வது லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்திலே இந்த சனி பிரவேச பண்ணினால் மிக உன்னதமான பலன்களை கொடுக்கும். கடந்த காலம் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்திலே இந்த சனி இருந்த நாள் தொழிலே பாதிப்புகள் இருக்கும், குழப்பங்கள் நிறைந்து இருக்கும். தொழிலே நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீர்கள். அதே போல இவ்வாண்டு 5ஆம் மாதம் 10ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெறுகின்றது. இந்த குரு பயிற்சி இப்பொழுது ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணியிருக்கிறார். குரு ஜென்ம ராசியில் பிரவேசம் பண்றார். ஜென்ம ராசியில் இருக்கும்போது குரு என்ன செய்வார்னா வலு ஜாஸ்தி பண்ணுவார், தொழில்ல அதிக வேலை கொடுப்பார், மனசை குழப்புவார், ஒரு நிலைப்படுத்த முடியாது, மனம் குழப்பங்கள் நிறைந்து இருக்கும். அடுத்தது தொழில் இடத்திலே அதிக வலு இருக்குனால தொழில் விட்டு வேற தொழில் போகக்கூடிய மன குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய காலமா இருந்திருக்கின்றது. ஆனால் வருகின்ற மே 10க்கு பிற்பாடு, இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுக்கு குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசமாகும் பொழுது குரு 2ஆம் வீடான தனஸ்தானத்திலே பிரவேசம் பண்ண போகிறார். உங்களுக்கு தனம் பெருகும், புது முயற்சிகள் வெற்றி பெறும், தொழில் விருத்தி பெறும். அடுத்தது பண வரவுகள் ஜாஸ்தியா இருக்கும், விரயங்கள் குறையும், புது மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. இவ்வாண்டு உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டு தான். அடுத்ததாக இவ்வாண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி ராகு பயிற்சி நடைபெறும். ராகு கேது பயிற்சி நடைபெறுது. இந்த ராகு பயிற்சி உங்களுடைய ராசி பிரகாரம் 4ஆம் வீடான சிம்ம ராசியில் பிரவேசம் பண்ண போகின்றார். 4ஆம் வீடு வாக்குஸ்தானம். இந்த வாக்குல சற்று கவனம் தேவை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. அதே போல 4ஆம் வீடு கேதும் 10ஆம் வீட்டில் ராகுவும் பிரவேசம் பண்ணக்கூடிய காலமா இருக்கின்ற காரணத்தால் சற்று வாக்கில் கவனம் செலுத்த வேண்டும், உடல்நிலையிலும் சற்று கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். காரணம், கேது ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் பிரவேசம் பண்ணக்கூடிய காலம். சிம்ம ராசியிலும் கும்பராசி காலகட்டத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய காலமாகும். இந்த காலகட்டத்தில் முடிந்த அளவு ராகு 4ஆம் வீட்டில் இருக்கிறனால் சூரியனோட ஆதித்யோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் சிவன் வழிபாடுகள் செய்வதன் மூலம் நன்மை பெறும். துர்க்கை அம்மன் வழிபாடுகள் செய்வதன் மூலம் நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. பொதுவாக இவ்வாண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026, 27 வரை இந்த சனி உன்னதமான பலன்கள் கொடுக்க போகிறார். அடுத்த ஒரு ஆண்டு குரு தனஸ்தானத்திலே இருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்களுக்கு மிக உன்னதமான கால நேரம். மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்வர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலம் மிக உன்னதமான காலம். புது முயற்சிகள் தொடங்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் புது முயற்சிகள் நீங்கள்
தொடங்கி வெற்றிகள் பெறக்கூடிய காலம், லாபங்கள் பெறக்கூடிய காலம், நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய காலம். நமக்கு நன்மைகள் நடைபெற்றாலும் பிறருக்கு தானம் செய்வது மிக உன்னதமானது. முடிந்த அளவில் சுக்கிரவாரம் எப்படி சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் மேலும் நன்மையை பெறக்கூடிய வாழ்க்கை, வெற்றி பெறக்கூடியது கண்டிப்பாக உண்டு. இப்ப சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி, தசாபுக்தியை பார்த்த பிறகே முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.